எம்பிபிடி சேனலிலிருந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய ரெசிபி சோயா கட்லெட். சோயா 200 கிராம் எடுத்து சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour இருக்கும் ஊற வச்சுருக்கு. அடுத்து 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி இலை, சீரகம், தேங்காய் துருவல், அரிசி மாவு. மசாலா ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர் தூள், சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன காய்ங்க ஆல்ரெடி முன்னாடி நான் காய வச்சுட்டேன். நம்ம மிக்சியில் அதை அடித்து அதை இது பண்ணிவிட்டு நம்ம இதில் எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும், சிம்மில் தான் இருக்குது. சோயா நம்ம மிக்சியில் போட்டாச்சு. இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அடிக்கிறதுக்கு காரம் அதிகமாக சேர்த்திங்கன்னா பச்சை மிளகா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக சேர்க்குறவங்க கம்மியாக போட்டுக்கலாம். சீரகம் தேவையான அளவு போட்டுக்கலாம். தேங்காய் துருவல், சால்ட்டு தேவையான அளவு, சோயா மிக்சியிலேருந்து அடிச்சாச்சு. இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரைஸ் மாவு. தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அதுலேயே நமக்கு தண்ணி ஈரப்பதம் இருக்குது. அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. சிக்கன் மசாலா எதற்காக நம்ம சேர்க்குறோம்னா மட்டன், சிக்கன் அந்த அளவு டேஸ்ட்டாக வர்றதுக்காண்டி நம்ம சிக்கன் மசாலா நம்ம ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக. அடுத்து பெப்பர் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து கரம் மசாலா, அடுத்து சில்லி தூள் வீட்டில் இருக்குது. சில்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கட்லெட் பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள் அந்த மாதிரிக்கே நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் கட்லெட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போடலாம். சர்க்கிள் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் நான் போட போகிறேன். போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சோயா கட்லெட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிஸ்பிளேக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எம்பிபிடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு ரெசிபியுடன் சந்திக்கும் வரை பூங்கொடி. நன்றி, வணக்கம்.